இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை ஸ்கூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இமோட்டரோட டூடில் ப்ரோ. இந்த வீடியோல இந்த எலக்ட்ரிக் சைக்கிளோட டிசைன், கம்ஃபர்ட், ஸ்பெக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் அண்ட் ஆஃபர்ஸை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிளோட பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைனை பத்தி பாத்துருவோம். இந்த டூடில் ப்ரோவோட டிசைன் பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள், போல்டு, காம்பாக்ட் அண்ட் சூப்பர் ரகடா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 20 இன்ச் ஃபேட் டயர் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா டெரைன்லயும் கம்ஃபர்டபுளா ரைட் பண்ணலாம். இதோட ஃப்ரேம் வந்து 6061 அலுமினியம் வச்சு மேக் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஸ்ட்ராங்காவும் இருக்கு அண்ட் லைட் வெயிட்டாவும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டூடில் ப்ரோ எலக்ட்ரிக் சைக்கிளோட ஃபோல்டபிலிட்டி அண்ட் போர்ட்டபிலிட்டி பத்தி பார்ப்போம். இதை ஜஸ்ட் நம்ம ஃபியூ ஸ்டெப்ஸில் ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த சைக்கிளை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சின்ன லிவரை வந்து தூக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நாபை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்டு சைக்கிள் வந்து கீழே அடிப்படாமல் இருக்க நமக்கு வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டில் வந்து இதை ஹோல்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில் இருக்குல்ல, இதையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த நாபை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுன்னா இப்போ இந்த சைக்கிள் வந்து ரொம்ப காம்பேக்டாக ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வீட்டில் எங்கே வேணாலும் நம்ம சின்ன ஸ்பேஸ்லையுமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த லாக்கிங் மெக்கானிசம் எவ்வளோ சாலிடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பேட்டரியை ரிமூவ் பண்ணாலுமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாதான் ரிமூவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, எலக்ட்ரிக் சைக்கிளில் பேட்டரி தெஃப்ட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த சைக்கிளில் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணணும்னாலுமே அதுக்கான கீ வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் இங்கே இந்த கீ கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ நான் இந்த கீயை போட்டு ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த பேட்டரியே எனக்கு வெளியே வரும். அப்படி இந்த கீ இல்லாம யாருன்னா பேட்டரி ரிமூவ் பண்ண நினைச்சாலும் முடியாது. இந்த பேட்டரியுமே அவங்களுக்கு பெருசா விசிபிளா இருக்காது. பிகாஸ் இது வந்து ஃப்ரேம்குள்ள சேஃபா இருக்கு. நீங்க ஒரு டைமும் சார்ஜ் பண்றப்ப பேட்டரியை இந்த மாதிரி கலட்டி தான் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா இந்த சாக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல, இதுலயுமே நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைக்கிளோட பேட்டரி அண்ட் ரேஞ்சை பத்தி பார்ப்போம். எலக்ட்ரிக் சைக்கிள்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதுதான். இதுல வந்து 36 வோல்ட் 12.75 AH லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து சிங்கிள் சார்ஜில் 45 to 60 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த ரைடிங் மோட். இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை நீங்கள் 0லேருந்து 100க்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 7 hours வரைக்கும் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் இந்த டூடில் ப்ரோவோட மோட்டர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இதோட மோட்டர் தான் இதோட ஹார்ட்டே. அது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு 250 வாட் ரியர் ஹப் மோட்டர். ஸோ ஆஸ் பர் இந்தியன் லா பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு இருக்கணும். ஸோ அதனால நமக்கு லைசன்ஸும் தேவையில்லை அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுமே தேவையில்லை. இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம நார்மலாக சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆக்சிலரேஷன். ஜஸ்ட் நம்ம ஆக்சிலரேட்டரை கொடுத்தாலே போதும், சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா பெடல் அசிஸ்ட். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேட்டரி அண்ட் மோட்டருமே ரன் ஆகும். ப்ளஸ் நம்ம வந்து ஒரு மினிமம் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பெடலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பெடல் அசிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 5 மோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் PAS 1ல வந்து நமக்கு 20% அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். PAS 2ல வந்து 40% அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். PAS 3ல வந்து 50-50 எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். PAS 4ல வந்து 80% அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இது வந்து நம்ம பிரிட்ஜஸ் கிளைம் பண்றப்ப சூப்பரா இருக்கும். PAS 5ல பார்த்தீங்கன்னா 100% அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். நம்ம ஸ்லைட்டான எஃபர்ட் போட்டாலே போதும். நெக்ஸ்ட் இதுல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் தான். அது எல்லாமே நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பிரேக் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த சைக்கிளில் ரியர்ல லைட்டுமே எரியுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைக்கிளில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீலில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இதில் வந்து LCD கிளஸ்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைக்கிளோட பேட்டரி, ஸ்பீடு, நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். அண்ட் ஷிமானோவோட 7 ஸ்பீட் கியருமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஈஸியாக இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட், ஹாரன் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன்ஸுமே இருக்குது. சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் LED லைட்டில் இன்டகிரேட்டட் ஹாரன்மே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த சைக்கிளோட ஆக்சிலரேட்டர். இதை நம்ம ஆக்சிலரேட் பண்ணோம்னா சைக்கிள் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இதோட கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். இதில் கொடுத்துருக்க சீட்டையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஹேண்டில் பாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்கிறதால நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்பையும் எதனா பேத்தோலில் விட்டோம்னா நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. பெருசாக நமக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகலை.
ஆக்சுவலாக இப்போ நான் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே ஒரு 4-5 பேர் வந்து இந்த சைக்கிளோட மாடல் என்ன, ப்ரைஸ் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் போகிறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சந்தில் பொந்தில் எங்கே வேணாலும் பூந்து போகிற மாதிரி இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சைக்கிள் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், கம்யூட்டர்ஸ் அண்ட் சின்ன அட்வென்ச்சர் ரைட் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஏஜ் வந்து அபோவ் 14 இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை அண்ட் லைசன்ஸுமே தேவையில்லை. அண்ட் ஃபைனலி இந்த சைக்கிளோட ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். இது வந்து அரௌண்ட் 56,000 வரும். இந்த ப்ரைஸிங் வந்து உங்களோட சிட்டி அண்ட் ஆஃபர்ஸ்னால கொஞ்சம் வேரி ஆகும். அண்ட் நீங்கள் இந்த சைக்கிளை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 01 ரஞ்சித் அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் இந்த சைக்கிளுக்கான பம்ப் அண்ட் லாக்மே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த சைக்கிளோட லிங்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த இமோட்ராடோட டூடுல் ப்ரோவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் கண்டென்ட் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.